வணக்கம். அம்மாவோவின் ஆன்மீகம் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடும் அதை கொழுக்கட்டையோட ரகசியம். எதனால் கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விநாயகர் பெருமானை தினந்தோறும் வணங்கி செயல்பட காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னாலும் சதுர்த்தி தினம் அன்னைக்கு குறிப்பாக வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் விநாயகர் வழிபாடு குறித்தும் கொழுக்கட்டை படைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பார்க்கலாம். வைகாசி வளர்பிறை சதுர்த்தி தினம் அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் சாற்றி வழிபடலாம். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு நல்ல மனமுள்ள பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றியும் வழிபடணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் விநாயகர் பெருமானை நினச்சி உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். விநாயகர் அகவல், காரியஸ்தி, மாலை, விநாயகர் புராணம் போன்ற புக்கை கூட படிக்கலாம். மாலையில் பூஜை செய்து வழிபட்டு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை, பொரி, சுண்டல் போன்றவற்றை படைத்து சிறுவர்களுக்கு வழங்க விநாயகரின் அருள் எளிதில் கிடைக்கும். கொழுக்கட்டையோட தத்துவத்தையும் உருவான வரலாறு பார்க்கலாம். விநாயகருக்காக செய்யப்படும் கொழுக்கட்டை தேங்காய், வெள்ளைப்பாகு, அரிசி மாவால் தயாரிக்கப்படுவதோடு அதில் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ரகசியமும் மறைஞ்சிருக்கு. கொழுக்கட்டையின் கூர்மையான முன்பகுதி விநாயகர் நமக்கு அறிவு கூர்மையை வழங்குவார் அப்படின்றது தெரிவிக்குது. கொழுக்கட்டையின் வெள்ளை நிற பகுதி எல்லோருக்கும் தெளிவான உள்ளம் தருவார் அப்படின்னு சொல்லுது. அதோட மேல் பகுதியில் இருக்கும் மாவு பொருள் அண்டம் என்றும் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம் என்றும் கூறப்படுது. நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்பு குணங்களை மாயை மூடி மறைக்கிறது. எனவே இந்த மாயையை அகற்றிவிட்டால் பூரணத்துவமான நல்ல பண்பு நம்மிடமிருந்து வெளிப்படும். இதுவே கொழுக்கட்டை நமக்கு உணர்த்தும் தத்துவம். அடுத்ததான் சங்கடஹர சதுர்த்தியும் பச்சை வண்ண விநாயகரும் பற்றி பார்க்கலாம். பௌர்ணமிக்கு பிறகு வருகிற தேய்பிறை சதுர்த்தி தினமாகிய சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் பெருமான விரதம் இருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும். தடைகளையும் சங்கடங்களையும் போக்குகின்ற சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி தினம் அன்னைக்கு பச்சை வண்ணத்தில் இருக்கும் விநாயகர் குறித்தும் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கலாம். பஞ்சமுக விநாயகர், கருங்காலி விநாயகர் என்று பல்வேறு விநாயகர் பெருமானை பார்த்துருக்குறோம். அதுபோல் ஒரு சில ஊரில் நிறம் மாறும் விநாயகரையும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் அருகில் இருக்கிற ஸ்ரீ கனக விநாயகர் என்னும் கணக்கு விநாயகர் கோவிலில்தான் அபூர்வமான பச்சை கல்லாலான மரகத விநாயகர் இருக்கார். மரகத நடராசர் மரகத கல்லாலான மயில் இருப்பது போல் இந்த மரகத விநாயகருக்கு தண்ணீர், பால், எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது பச்சை நிறமாக மாறுவதை இன்று வரை நேரில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டி கொண்டிருந்த ராஜேந்திர சோழ மன்னன் ஒரு சமயம் கோவில் கட்டுமான பணியை கவனித்து கொண்டிருந்த அமைச்சரை அழைச்சி இதுவரை கோவில் கட்டியதற்கான செலவு கணக்கு விவரங்களை நாளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவரை வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி வைக்காவிட்டாலும் கோயில் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட தனது தனிப்பட்ட செலவுக்காக எடுக்காத அமைச்சருக்கு மறுநாள் எப்படி கணக்கை எழுதி கொடுப்பது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதனால் விநாயகா, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டியபடியே அன்னைக்கு தூங்கியிருக்காரு. அவரது கனவுல தோன்றிய விநாயகர் 8 லட்சம் பொன் என்று கூறி மறைந்தார். அதை கேட்டு கண் விழிச்ச அமைச்சர் விநாயகரை வணங்கி ஓலைச்சுவடி ஒன்றில் 8 லட்சம் பொன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. காலையில் அரசரிடம் அமைச்சர் பதில் கூறிய போது 8 லட்சம் பொன் செலவாகியுள்ளது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னன் மொத்த பணத்தில் செலவு போக இருப்பில் இருக்கும் பணத்தை சரிபார்க்க உத்தரவிட்டான். அதையடுத்து 8 லட்சம் பொன் பணம் அதுவரை சரியாக செலவாகியது தெரிய வந்தது. அப்போதுதான் கனவில் விநாயகர் தோன்றி செலவு விபரம் பற்றி கூறியதை அமைச்சர் மன்னரிடம் தெரிவித்தார். அதை கேட்ட மன்னன் அதிசயித்து அமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டான். மேலும் அன்று முதல் கனக விநாயகர் சொன்ன விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரை வணங்குவதால் வரவு செலவு கணக்கு விவரத்தை மிக சிறந்து விளங்குவதோடு
கல்வியிலும் உயர்வான நிலையும் நல்ல நினைவு திறனையும் பெறலாம்.